ராப்போஜன பந்தியை ஆசரிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக நாம் மாலை வேளையாக இருக்கிறபடியால் சபையாக நாம் இந்த சமயத்தை விசேஷித்துக் கொள்கிறோம். சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 14 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக ஜனங்களுடைய வாழ்க்கை நிலவரத்தை நாம் சற்று உற்று நோக்கி பார்க்கும்போது பாவத்தினால், சாபத்தினால், பலவிதமான வியாதிகளினால், வறுமையினால், பிசாசினால் உண்டான பயங்களினால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனம் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனமாக காணப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எல்லா பயங்களுக்கும், எல்லா பாவ சாபங்களுக்கும், கொடுமைக்கும், பிசாசினால் உண்டாகிற பயங்களுக்கும் நான் உங்களை நீங்களாக்கக்கூடியவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளெல்லாம் நீங்கும் போது ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாகும் என்றால் தேவனுடைய சமாதானம் ஆட்கொள்ளக்கூடியதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவைகளெல்லாம் நீங்களாக்கப்படும் போது தேவன் மனிதனை தம்முடைய பிள்ளையாக மாற்றி தம்முடைய நீதியினாலே ஸ்திரப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்கள் என்றால் அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், நீங்கள் பாவத்திற்கு விலகினவர்களாக, சாபங்களுக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக, பிசாசினால் உண்டான பயங்களுக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக, கொடுமைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக என்றால் தேவனுடைய நீதியினாலே தேவ சமூகத்திலே ஸ்திரப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள். ஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஸ்திரம் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உறுதி. தேவன் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எதனால் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்? தம்முடைய நீதியினாலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த உறுதி இல்லாதபடியினால், ஸ்திரப்படுத்தப்படாமல் காணப்படுகிறபடியால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த சமாதானம் இல்லாதபடி காணப்படுகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்தை படிக்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம் என்றால் பூரண தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே ஆட்கொண்டதாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம் என்றால் நாம் தேவனுடைய நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய நீதியினாலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிசாசினால் உண்டாகிற பயம் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, கொடுமைக்கு தூரமானவர்களாக காணப்படுகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். சங்கீதம் 40 சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை படிக்கும்போது, பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையிலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் வாயிலே
புது பாடலை கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பயங்கரமான குழி, உளையான சேறு, பாவம், சாபங்கள், பிசாசினால் உண்டான பயங்கள், கொடுமை, இவைகளெல்லாம் காணப்பட்ட வேளையிலே கர்த்தர் தாவீதனுடைய வாழ்க்கையிலே செய்த மகத்துவமான காரியம் என்ன? பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து எங்கே நிறுத்தினாராம்? கன்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார். தெய்வ ஜனமே, முற்காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பலவிதமான கொடுமைகள், சாபங்கள், பாவங்கள், பிசாசினால் உண்டான பயங்கள், இவைகளெல்லாம் காணப்பட்டது என்றால், கர்த்தாவே, நான் உம்மையே உறுதியாக பற்றி கொள்ள மனதாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது தேவன் உங்களை வேத வசனமாகிய கிருபையிலே நிலை கொண்டு உறுதிப்படும்படியாக தேவன் உங்களை வழி நடத்தினார். உங்களை தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு நிற்கும்படியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், பிழையற்ற பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், முன்பு நீ ஸ்திரப்பட்ட பிறகு பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று கூறினார். முன்பு நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும், பின்பு உங்கள் சகோதரனை என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே பரிசுத்த பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே பேதுரு எழுதுகிறார், அவைகளெல்லாம் நித்திய மகிமைக்காக உண்டாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியின் தூது என்னவென்றால், நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய் என்பதுதான். நீ நிலை கொண்டு இருப்பாய், நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய், நீ உறுதியாக நிற்பாய். எதனால்? தேவனுடைய நீதியினாலே நிலை கொண்டு நிற்பாய் என்கிற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். முற்காலங்களிலே வாழ்க்கையிலே பாவங்கள் இருந்திருக்கலாம், முற்காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இருந்திருக்கலாம், முற்காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசினால் உண்டான பயங்கள், கொடுமைகள் காணப்பட்டிருக்கலாம். என்றால் கர்த்தாவே, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவனாக காணப்படும்படியாக வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் தான் நாம் இங்கே படித்த வசனங்கள். நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், உறுதியாக நிற்பாய், தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருப்பாய் என்று வாக்கு தத்தம் அருளுகிறார். ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஸ்திரப்படும்படியாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற சத்தியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். 7 காரியங்கள் நீங்கள் ஸ்திரப்படும்படியாக செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அதை நாம் இந்த மாலை வேளையிலே சற்று நேரம் தியானிக்கலாம். முதலாவது, உங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டுமானால் அது கிருபையினாலே ஸ்திரப்பட்டதாய் இருக்க வேண்டும். கிருபை என்பது மிகவும் விலையேற பெற்றது. கிருபை என்பது மிகவும் மேன்மையானது. பரலோக தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து கடந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. உங்களை பார்த்து ஸ்திரப்பட்டு காணப்படுகிறாயே கிறிஸ்துவுக்குள்ளாக, அதற்காக நீ என்ன செய்கிறாய் என்று உங்களை பார்த்து யாராவது கேள்வி எழுப்புவார்களே, ஆனால் நீங்கள் முதலாவது சொல்ல வேண்டும், அது தேவனுடைய கிருபையினாலே நான் ஸ்திரப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். வாசியங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால்
அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்படியானால் இங்கே படிக்கணும், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஸ்திரப்படும்படியாக என்ன செய்ய வேண்டும்? கிருபையினால் உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் வாசஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுவார், அது அசையாது. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று படிக்கிறோம். தேவனுடைய கிருபையை அதிகமாக நாடின ஒரு மனிதர் தான் தாவீது. ஆகவேதான் தாவீது குறிப்பிடும் போது சங்கீதம் 63 சங்கீதம் 3 இவ்விதமாக குறிப்பிடுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று குறிப்பிடுகிறார். அவர் தேவனுடைய கிருபையை நாடினவராய் இருந்தபடியினால்தான் உயர்த்தப்பட்டார், ஸ்திரப்படுத்தப்பட்டார். சங்கீதம் 23 சங்கீதம் 5 குறிப்பிடுகிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, மோசேயினுடைய வாழ்க்கையை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 34 அதிகாரம் 9, 10 வாசித்து பாருங்கள். அங்கே மோசே தேவனுடைய கிருபையினாலே ஸ்திரப்படும்படியாக காணப்படுகிற சூழ்நிலையை நாம் அங்கே படிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும், எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமது சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பாருங்கள், மோசே ஒரு அறிக்கை செய்கிறான் கர்த்தரை நோக்கி. அந்த அறிக்கை எவ்விதமாக காணப்படுகிறது? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவரே எழுந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறார். தெய்வ ஜனமே, நீங்களும் கூட ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் என் இருதயம் ஸ்திரமடைய வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். உம்முடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்கட்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே மோசையோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் உங்களோடும் உடன்படிக்கை பண்ணுவார். மோசையோடும் ஜனங்களோடும் காணப்பட்ட தேவன் உங்களோடும் காணப்படுவார். தாவீது அந்த கிருபைக்காக மன்றாடின போது தாவீதை உயர்த்தி ஸ்திரப்படுத்தின தேவன் உங்களையும் கூட ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையினாலே மோசேயினுடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டபடியினால்தான் அநேக அற்புதங்களை மோசேயின் மூலமாக தேவனால் செய்ய முடிந்தது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிறோம், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர், இவர்கள் எல்லாரும் படையெடுத்து வந்து யோசபாத்துக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே யோசபாத்துக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை என்ன? அவன் அந்த யுத்த களத்திலே பாடகர்களை என்ன செய்தான்? முன்னிறுத்தி எப்படி துதிக்க வைத்தான் என்றால், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி அவர்கள் பாடின போதுதான் அத்தனை எதிராளிகளையும் கர்த்தர் முறியடித்து யோசபாத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் வெற்றியை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் பாடுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடுங்கள். தேவனை துதியுங்கள்.
தேவனை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தரை கனப்படுத்தி ஆராதனை செய்து துதிக்கிற உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். அந்த கிருபையை நினைத்து பாடுங்கள். அந்த கிருபையை நினைவு கூர்ந்து ஆராதனை செய்யுங்கள். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்படட்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே வெற்றி உண்டாகும். நாம் யோசபாத்தினுடைய வாழ்க்கையை படிக்கும் போது அதற்கு பிறகு யுத்தமில்லாமல் அவர்கள் இளைப்பாறுதல் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். சங்கீதம் 27 சங்கீதம் 3 தாவீது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று குறிப்பிடுகிறான். இவ்விதமாக குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? தாவீதினுடைய இருதயம் தேவனுடைய கிருபையினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்பட்டது. ஆகவேதான் அவர் எழுதினார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படியாக காலைதோறும் உடைய கிருபையினாலே திருப்தியாக்கும் என்று எழுதினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் புதிய புதிய பிரச்சனைகளாக காணப்படும். அந்த எல்லா பிரச்சனைகளிலேயும் நீங்கள் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய தேவ கிருபையை ஒவ்வொரு நாள் காலை வேளையிலேயும் தேவனிடத்திலிருந்து பெற்று இருதயம் தேவனுடைய கிருபையினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, நீங்கள் எப்படி ஸ்திரப்பட வேண்டும் என்று நாம் வேதத்திலே படிக்கும்போது, ஸ்திரப்படுத்தப்படும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று படிக்கும்போது, இரண்டாவதாக நீங்கள் வரங்களினாலே ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1 வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1 நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். பாருங்கள், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வரங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைய அந்த வரங்களை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நீங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறு யாருக்கு அந்த வரங்களை தேவன் கொடுத்து ஸ்திரப்படுத்த போகிறார்? தேவ ஜனமே, உங்களுக்காகவே தேவன் வரங்களை வைத்திருக்கிறார். ஆகவேதான் பவுல் இவ்விதமாக கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12 வாசிக்கும் போது, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 8 எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, அந்த ஒரே பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, இவ்விதமான வரங்களை யார் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையிலே உறுதி இல்லாமல் அவர் வாழக்கூடியவராய் இருந்தார். ஸ்திரப்படுத்தப்பட்ட நிலையிலே அவருடைய வாழ்க்கையை காணப்படவில்லை. பேதுரு என்ன சொன்னார்? காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே சிலுவை பாடுகள் வந்தபோது, உபத்திரவங்கள் வந்தபோது
பேதுரு பின்மாறி போனார். ஆனால் பேதுருடைய வாழ்க்கை உறுதிப்பட்டது, ஸ்திரப்படுத்தப்பட்டது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் போய் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொல்வது வரமாக காணப்படுகிறது. அந்த வரத்தை பேதுரு பெற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பின்பு பின்மாற்றம் உண்டாகவில்லை. இரட்டத்தனையான உறுதியோடு ஸ்திரப்படுத்தப்பட்டவராக, வரங்களினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டவராக காணப்பட்டார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் நீங்களும் கூட கர்த்தரிடத்தில் மன்றாடி கேட்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே என்னுடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும், உம்முடைய வரங்களினாலே நான் ஸ்திரப்பட்டு வாழ கிருபை நல்கிறளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆம், தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் போது, நீங்கள் ஜெபிக்கும் போது, அநேகர் குணப்படுத்தப்படும் போது, அற்புதங்கள் உண்டாகும் போது நீங்களும் ஸ்திரப்படக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, நீங்கள் எப்படி ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும்? பொறுமையினாலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். பொறுமையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரப்படும்படியாக என்ன செய்ய வேண்டும்? கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், வரங்களினாலே ஸ்திரப்பட வேண்டும். மூன்றாவது, பொறுமையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். வாசியங்கள். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை படிக்கும் போது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியையும் பின்மாரியையும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. பொறுமையாய் காத்திருப்பது இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் கூட படியுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. தெய்வ ஜனமே, கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், வரங்களினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், பொறுமையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொறுமையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று குறிப்பிடுகிறான். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடுகிறான், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று. ஆம் தெய்வ பிள்ளையே, காத்திருக்குதல், பொறுமையுடன் காத்திருக்குதல் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். அநேகருடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லாதபடியினால்தான் அவர்கள் ஸ்திரப்படுத்தப்பட முடியாதபடி அவர்கள் தங்களுடைய சொந்த வீணான சிந்தனைகளினாலே வீணராக போய்விடுகிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியாக அவர் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். பொறுமையோடு உபத்திரவங்களை சகித்தபடியினால்தான் எகிப்து தேசத்திலே உயர்த்தப்பட்டான் என்று நாம் வேதத்தில் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். சவுலுடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லை. பொறுமை இல்லாததினால்தான் அவன் தன்னுடைய ராஜ மேன்மையை என்ன செய்தான்? இழந்து போனான். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். பொறுமையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் என்று. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
35, 36 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களோடு இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமுக்கு பொறுமை அவசியமாய் இருந்தது. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே எகிப்து தேசத்திலே உயர்த்தப்படுவதற்கு அநேக உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் அதன் மத்தியிலே பொறுமையினால் இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டு காணப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. இந்த மாலை வேளையிலே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, எந்த ஒரு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களானாலும் சோதனைகளானாலும் கஷ்டங்களானாலும் மனவேதனைகளானாலும் அதனால் நாங்கள் கர்த்தாவே இயேசுவே எந்த விதத்திலும் அதைரியப்படாதபடி பொறுமையினாலே கிருபையினாலே வரங்களினாலே எங்களுடைய இருதயங்களிலே ஸ்திரப்பட்டு வாழ கிருபை நல்கியறலும் அனுக்கிரகம் பண்ணியறலும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாயிருப்பீர்கள், கொடுமைக்கு நீங்களானவர்களாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 31 சங்கீதம் 24 வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாக குறிப்பிடுகிறான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மரத்தை பாருங்கள். அந்த மரம் நன்றாக கெட்டியாகி உறுதிப்பட வேண்டுமானால் பல வருடங்களாக வேண்டும். அதுபோலதான் சில வேளைகளிலே தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயங்களிலே கிருபையினாலும் வரங்களினாலும் பொறுமையினாலும் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். பல வருடங்களாகலாம். என்றாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே ஏற்ற வேளையிலே கொடுத்து மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வது, நீங்கள் எப்படி ஸ்திரப்பட வேண்டும்? ஜெபம் பண்ணுகிறவர்கள் இருதயத்திலே ஸ்திரப்படுத்தப்படுவார்கள். வாசியுங்கள். சங்கீதம் 10 சங்கீதம் 17 வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 10 சங்கீதம் 17 வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். இங்கே நாம் படிக்கிறோம் வேண்டுதல் என்று படிக்கிறோம். வேண்டுதல், விண்ணப்பங்கள். நீங்கள் உங்கள் வீட்டிலே ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள், சபைக்கு வந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள், தனி ஜெபம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள், குழுவாக கூடி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இதெல்லாம் எதற்காக? இந்த வேண்டுதல், விண்ணப்பங்கள், இவைகளினாலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படி ஸ்திரப்பட வேண்டும்? கிருபையினாலே, பொறுமையினாலே, வரங்களினாலே, ஜபத்தினாலே ஸ்திரப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் விண்ணப்பம் பண்ணுகிறதை தேவன் விரும்புகிறார். வேண்டுதல்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது தேவனுக்கு உகந்ததாக காணப்படுகிறது. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே என்று சொல்லி தேவன் ஆச்சரியப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஆச்சரியம் உங்கள் நிமித்தமாக உண்டாக கூடாது என்று தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரம் 16 வசனம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. தேவன் ஆச்சரியப்படுகிறார். தம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவனும் இல்லையே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். அப்படியானால் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்துடனே தெரியப்படுத்துவது தேவனுக்கு உகந்ததாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தினாலே இருதயங்களிலே நீங்கள்
ஸ்திரப்படுத்தப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்கள், தேவன் அங்கலாய்க்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும்படியாக சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்படியானால் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒருவனும் இல்லையே, என்னிடத்தில் வேண்டுதல்களை வைப்பதற்கு ஒரு மனிதனும் இல்லையே என்று சொல்லி தேவன் ஆச்சரியப்படுகிறார். என்றால் எப்படி மனிதனுடைய இருதயம் ஸ்திரப்படும்? இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. நீங்கள் செய்கிற ஏறெடுக்கிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஒன்றும், ஜெபத்தினாலே ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. உங்கள் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உங்கள் ஜெபத்தை அங்கீகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் அதை செவி கொடுத்து கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். பதில் அளிக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களை ஸ்திரப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். சீர்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும். பொறுமையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும். வரங்களினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும். ஜெபத்தினாலே உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படட்டும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அன்னாளை பற்றி. அன்னாள் அழுது கொண்டே இருந்தாள். ஏன்? அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதபடியினால் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினாள் என்று படிக்கிறோம். அவள் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றின பிறகு தேவன் அவளுடைய ஜெபத்தை கேட்டார் என்பதை அவள் அறிந்து கொண்ட பிறகு அவள் இருதயத்திலே ஸ்திரப்பட்டாள். பின்பு அவள் துக்கமாயிருக்கவில்லை. ஜெபம் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்கிற உறுதி உண்டாகும் வரைக்கும் நீங்கள் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்து இருதயம் ஸ்திரப்படுத்தப்பட்டது என்கிற உறுதி உண்டான பிறகு நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டபடியினால் ஒரு அழகான ஆண் குழந்தையாகிய சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதனுடைய அர்த்தம் என்ன? உன் இருதயம் ஸ்திரப்படும். உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் ஸ்திரப்படும் என்று உறுதி அளிக்கிறார். ஆகவே ஜெபத்தினாலே உங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். 5ஆவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும்? எப்படி உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும்? தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று ஸ்திரப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள், நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படியுங்கள். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். போதும், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற எண்ணங்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி உண்டாகக்கூடிய எண்ணங்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் அந்த எண்ணங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே வெற்றிகரமாக வாழ்வதற்கு என்ன அவசியமாயிருக்கிறது என்றால் தேவனுடைய ஆலோசனைகள் அவசியமாயிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் மூலமாக தேவாவியானவர் இவ்விதமாக வெளிப்படுத்தினார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை கர்த்தராக காணப்படுகிறார். வாசியுங்கள், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். எத்தனை பேர் சுக வாழ்வை விரும்புகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். என்றால் அதற்கு அவசியமானது தேவனுடைய ஆலோசனை.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆலோசனை இல்லை என்றால் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆகவே ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியான நல்ல சந்தர்ப்பங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவ சமூகத்திலே உங்களை கூட்டி சேர்க்கிறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த தேவ ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு சுகவாழ்வு உண்டாகும்படியாக இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு பத்திரிகைகளை எல்லாம் படித்து பாருங்கள். பல தேசங்களும் நாங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம், எப்பொழுது யுத்தம் வந்தாலும் அதை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று அறைகூவல் விடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். என்றால் நாம் இங்கே என்ன படிக்கிறோம்? நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அப்படியானால் யுத்தம் செய்யும் போது ஏனோ தானோ என்று என்ன செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. சரியான ஆலோசனைகள் உண்டானால்தான் வெற்றி கிடைக்கும். இது எழுத்தின்படியாக உண்மையானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படியே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யுத்தங்கள் உண்டு. அவைகளிலெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் வேதவசனம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொள்ளுங்கள், விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பலவிதமான ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலோசனைகள் உண்டாயிருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நாம் விழுந்து போகாமல் எல்லா பிசாசின் வல்லமைகளையும் மேற்கொண்டு வெற்றி சிறக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நல்ல ஆலோசனைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட எல்லா போராட்டங்களிலேயும் ஜெயம் சிறக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பலவிதமான பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அந்த எல்லா போராட்டங்களிலேயும் ஒரு ஜெயம் உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய நல்ல ஆலோசனைகளின்படி மேற்கொண்டு ஜெயம் சிறக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆலோசனையினாலே உங்களுடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். வாசியுங்கள் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 6ம் 7ம் வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதுகிறான்: எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலும் என் உள்ளேந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காரணம் என்ன? தாவீதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார் என்றால் அந்த ஆலோசனைகள் எல்லாம் தாவீதுக்கு ஒரு உயர்வை கொடுத்தது, தாவீதனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரக்கூடியதாய் இருந்தது. ஆகவேதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். அப்படியானால் உங்களுக்கு ஆலோசனைகள் வரும்போது நீங்கள் சற்று பகுத்து ஆராய வேண்டும். அது துன்மார்க்கருடைய ஆலோசனையா அல்லது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனையா என்று. தேவனுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடியதாகவும் உயர்வை கொண்டு வரக்கூடியதாகவும் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவும் இந்த பூமியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களையும் அடைவதற்கு ஏதுவாகவுமே காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எரிகோ கோட்டையை குறித்து படிக்கும்போது அந்த எரிகோ கோட்டையை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த எரிகோ கோட்டையை தகர்ப்பதற்கு தேவனுடைய ஆலோசனைகள் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அதுபோல யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்தபோது எப்படி கடப்பது? அதற்கும் தேவனுடைய ஆலோசனைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்தது. தெய்வ ஜனமே, நீங்களும் கூட பரலோக கானானை சுதந்தரிக்கும்படியாக விசுவாச பாதையிலே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே உங்களுக்கு முன்பாக வைத்து இலக்கை நோக்கி தொடர்கிறீர்கள் என்றால் அந்த தொடர்கிற பாதையிலே, இந்த விசுவாச பாதையிலே பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் இவைகளெல்லாம் உண்டாயிருந்தாலும்
என்றால் உங்கள் இருதயம் தேவனுடைய ஆலோசனையினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டு காணப்படுமே ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் அவைகளை எல்லாம் கடந்து ஜெயகரமாக அந்த பரம கானானையும் தேவனுடைய சுதந்திரத்தையும் தேவனுடைய நல்லாசீர்வாதங்களையும் அடையக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்விதமாக குறிப்பிடுகிறான், தேவனே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், மனுஷர் எங்கள் தலையில் ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டார். அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய ஆலோசனைகளை கொடுத்தது நிமித்தமாக அந்த படையெடுத்து வந்த பெலிஸ்தருடைய அந்த யுத்த களத்திலே தாவீதுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். பெலிஸ்தியர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலிருந்து ஜெபியுங்கள். கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே என் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும். கர்த்தாவே உம்முடைய வரங்களினாலே என் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும். கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைகளினாலே என் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும். பொறுமையினாலே எங்களுடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படட்டும். கர்த்தாவே ஜெபம் பண்ணுவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வேத வசனத்தின்படி எல்லா காரியங்களிலேயும் விடுதலை பெற்று ஜெயாளிகளாக காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவியை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். மிகுந்த கடன் உள்ளவளாக காணப்பட்டாள். கடன்காரர்கள் எல்லாம் வந்து அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு உண்டாயிருந்த 2 புத்திரர்களையும் அடிமைப்படுத்தி செல்லும்படியாக வந்தார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தீர்க்கதரிசியின் மனைவி யாரிடத்தில் ஓடி போனாள்? எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் ஓடி போனாள். அந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைத்தபடியினால்தான் எல்லா கடன் பிரச்சனைகளில் இருந்தும் நீங்களாகும்படியான ஒரு நிவாரணம் உண்டானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே திருமண காரியமா, குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, தீராத வியாதியா என்றால் தேவாவியானவர் இந்த நாளிலே உங்களோடு இடைபடுகிறார். சரியான தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆலோசனை ஆச்சரியமானதாய் இருக்கும். அந்த தேவனுடைய ஆலோசனைகள் அருமையானதாய் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் மாற்றக்கூடியதாய் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி போவதற்கு ஏதுவானதாகவே காணப்படும். நீங்கள் சொல்லுவீர்கள், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5ஆவதாக, எப்படி நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் சியோனில் இருக்கிறவர்களை தேவன் ஸ்திரப்படுத்துவார் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 87ஆம் சங்கீதம் 2 முதல் 6 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் அவர்களை தொகையிடுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? சியோனில் இருப்பவர்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சபையில் இருக்கிறவர்களை தேவன் ஸ்திரப்படுத்துவார். காரணம் என்ன? தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தைகள் உண்டாயிருக்கிறது.
தேவனுடைய சபையிலே தேவனுடைய சாட்சிகள் உண்டாயிருக்கிறது, அற்புத அடையாளங்கள் உண்டாயிருக்கிறது. ஆகவே சியோனில் இருக்கக்கூடிய ஜனங்களை, தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை தேவன் ஸ்திரப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே சியோனில் வாசமாயிருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஸ்திரப்படுவார்கள் என்கிறார். கடைசியாக 7வதாக நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்திற்கு வரும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதனால் ஸ்திரப்பட்டிருப்பாய்? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதி செய்கிறவர்கள் தான் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் நீதி செய்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் தான் தேவ சமூகத்திலே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சபையிலே வந்து நீதியினால் ஸ்திரப்படுத்தப்படும்படியாக எப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்ததின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 2வதாக, முழுக்கு ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்ததின் மூலமாக நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். காரணம், அது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் படிக்கும் போது ஞான ஸ்நானம் எடுப்பது தேவனுடைய நீதியாக காணப்படுகிறது என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துவது அது நீதியாக காணப்படுகிறது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை, இப்படியாக நீங்கள் நீதியை செய்யும் போது, எதை செய்யும் போது? நீதியை செய்யும் போது நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கொடுமை, திகில், பயம் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போகும். சமாதான வாழ்வு உண்டாகும். ஆம் தெய்வ பிள்ளை, இன்றைக்கு கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபையினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்படட்டும். உங்கள் வாழ்க்கை தேவன் கொடுக்கிற வரங்களினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கை பொறுமையினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கை ஜெபம் பண்ணுகிறதின் மூலமாக ஜெப வாழ்க்கையினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலோசனைகளினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டதாக காணப்படட்டும். நீங்கள் சியோனிலே வாசம் பண்ணுகிறவர்களாக, ஒரு நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பயம் நீங்கி போனதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாவ சாபங்கள் விலகி போனதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கை கொடுமைக்கு தூரமானதாக காணப்படட்டும். தேவன் கொடுத்த சமாதான வாழ்வு உங்களுடைய வாழ்க்கையிலே, இருதயங்களிலே ஸ்தாபிக்கப்பட்டதாக காணப்படட்டும். நிச்சயமாகவே உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்றார். அந்த சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும்படியாக கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே,